நம்ம குழந்தைங்களுக்கு சத்துள்ள ஸ்நாக்ஸாக கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதை செய்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். சரி இதை போட்டு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதே சத்துள்ள ஸ்நாக்ஸாக கடையில் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அதில் சத்தே இருக்காது. என்னதான் அம்மா வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸுக்கு ஈடே இருக்காது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு இருக்க ஸ்நாக்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, அதாவது தோலோட உளுந்து எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ரெண்டையுமே ஆற வச்சிருங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம கருப்பட்டியை காய்ச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு பாகுபதம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா அதே அளவில் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கருப்பட்டி கொதிச்ச உடனே அப்படியே ஆஃப் பண்ணிடணும். மறுபடியும் சொல்கிறேன், பாகுபதம்லாம் எதுவுமே கிடையாது. கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டர் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ உளுந்தும் அரிசியும் நம்மளுக்கு ஆறிட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவு நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற கருப்பட்டி தண்ணியில் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆன் பண்ணாமலே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். ஆனால் நான் இது உங்களுக்காக சொல்கிறேன். என்கிட்ட அந்த கிளறி விடலாம் அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், கம்பி மாதிரி. இதை வச்சு நம்ம கிண்டும் போது நம்மளுக்கு கட்டி விழாது. அது நம்ம ஆனில் வச்சாலுமே கட்டி விழாது. உங்களுக்காக நான் சொல்கிறேன், ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி வரும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அது கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும். இது சாப்பிட்டா எலும்புக்கு அவ்வளோ பலன். பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.